ஐயாமி துனியா ஐயாமுல் ஆஷர், உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் சிறந்த நாட்களாக இருக்கு. நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள் பிற இரண்டாவது நாளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதுல அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10வது நாள் வருதுல, அதாவது பக்ரீத், அந்த ஹஜ்ஜி பெருநாள் அன்று, அந்த நாள் மிகவும் அல்லாஹ்விற்கு விருப்பமானது. குர்பானி கொடுக்கப்படும் அந்த நாள் அல்லாஹ்விடத்துல ரொம்ப மகத்தானது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள்ல, இந்த முதல் 10 நாட்கள்ல என்ன அமல்கள் செய்தால் அது சிறந்தது, எந்த அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். 3 விதமான அமல்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுல முதலாவது அமல் என்ன அப்படின்னு சொன்னா, தஸ்பீஹ், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக தஸ்பீஹ் செய்வது. இரண்டாவது தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்வது, இது அல்லாஹுவை புகழ்வதை சார்ந்ததாகும். மூன்றாவதாக தக்பீர் சொல்வது, அதாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்பதாக அல்லாஹுவை அழைப்பது. இந்த 10 நாட்கள்ல இந்த 3 அமல்களை, தஸ்பீர், தஹ்மீத், தக்பீர், இந்த 3ஐயும் அதிகமாக ஓதி வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சரி, நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு நமக்கு முதல்ல தேவை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. அல்லாஹ் நாடுனாதான் எதுவுமே நடக்கும், அல்லாஹ் நாடலைன்னா எதுவுமே நடக்காது. அதனாலதான் எந்த ஒரு காரியத்தை நாம செய்வதற்கு முற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த காரியங்களை நம்மளால செய்ய முடியாது என்பதற்கு இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாம் அந்த யூதர்களுடைய தூண்டுதலின் பேரால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டது யாருங்க? யூதர்கள் அல்ல, மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் கேட்கிறாங்க. ஏன்னா குறைஷிகள் என்பவர்கள் பெருமானாரை மதிக்கக்கூடியவங்க, கண்ணியம் கொடுக்கக்கூடியவங்க, அவங்க பேச்சுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய குறைஷிகளே என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட ஒரு 3 கேள்வியை கேட்கிறாங்க. இது யாரு தூண்டி விட்டானா, பின்னாடி இருந்து யூதர்கள் தூண்டி விட்டாரு. நீ முகம்மதை நம்புறேல, முகம்மதோட பேச்சை நம்புறேல, அவர்கிட்ட போய் நாங்க சொல்ற அந்த 3 கேள்வியை கேள், அவர் கரெக்டா பதில் சொல்றாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அனுப்புறாங்க. அப்படி வந்து 3 கேள்விகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அந்த 3 கேள்விகள்ல முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த துல்கர்னைன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபியினுடைய அந்த காலத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள பத்தி எங்களுக்கு சொல்லுங்க என்பதாக கேட்கிறாங்க. இரண்டாவது நாள் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய அழிவை பற்றி எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. மூன்றாவது கேட்கிறாங்க உயிரை பற்றி, அதாவது ரூஹ், அது எப்போது வாங்கப்படும், யாருக்கு அது எப்போது வாங்கப்படும் என்பதாக இந்த 3 விஷயத்தை பற்றி எங்களுக்கு நீங்க சொல்லுங்க என்பதாக இந்த யூதர்கள் வந்து கேட்கிறாங்க. இப்ப இந்த 3 கேள்விகளுக்கு உண்டான பதிலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இல்ல. அப்ப அவங்களுக்கு தெரியல, அது தெரியல. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நான் நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன் என்பதாக சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அடுத்த நாள் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அவங்களுக்கு அறிவிச்சு கொடுப்பான். அவங்களுக்கு என்ன சந்தேகம் வருதோ, மக்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ, அந்த கேள்விக்கு என்ன பதிலோ அந்த பதிலை அல்லாஹ் வஹீயின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிச்சு கொடுப்பான். ஆனா கேள்வி வரல. இப்ப கேள்விக்கு உண்டான பதிலே வரல. 1 நாட்கள் 2 நாட்கள் இந்த வகி வராம சில நாட்களாகவே இது நீடித்து போய்கிட்டே இருக்கு. சில நாட்களே இது நீடிச்சு போயிடுச்சு. அப்போ அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குறைஷியர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏளனம் செஞ்சாங்க. நாளைக்கு சொல்றேன்னு சொன்னாருப்பா, இன்னும் சொல்லவே இல்லை. ஆனா இவங்களுக்கு வகி வரவே இல்லை. இவ்வளவு நாள்லாம் வகி வராம இருந்ததில்லை. திடீர்னு அல்லாஹ் ஒரு சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் வகியாக இறக்கி வைக்கிறான். சூரத்துல் கஹ்ஃப் குர்ஆன்ல ஆக முக்கியமானது. அந்த கஹ்ஃபை பற்றியும் அந்த கஹ்ஃப் வாசிகளை பற்றியும் அந்த 3 கேள்விகள்ல அந்த கஹ்ஃப் வாசிகளை பற்றியும் அவங்க கேட்டாங்க. துல்கர்னைன் கஹ்ஃப் வாசிகள் ரூஹ் சம்பந்தப்பட்டமாகவும் என்ன செய்யறாங்க, கேட்டிருக்கிறாங்க.
இப்போ அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், வலா தகூலன்ன லி ஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா ஐயஷா அல்லாஹ். நபியே, உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நான் அதை செய்கிறேன் என எதை பற்றியும் நீங்க கூறாதீங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் என்ன செய்ய மாட்டேன், இதை செய்கிறேன். அல்லாஹ் நாடினால் நான் இதை செய்கிறேன், அல்லாஹ் நாடலனா என்னால செய்ய முடியாது. யார் உங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் ஒலா தக்கூலன் நலி செய்யின், நான் நாளைக்கு செய்யறேன், நான் நாளைக்கு சொல்றேன், நான் நாளைக்கு உங்களுக்கு பண்ணி தரேன், நான் நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு தரேன் என்பதாக சொல்லாதீங்க. இல்லை இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நான் நாளைக்கு இதெல்லாம் நாட்டம் இல்லாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன். அல்லாஹ் நாடினால் நான் செய்யறேன், அல்லாஹ் நாடினா நான் சொல்றேன் என்பதாக நபியே நீங்கள் அவர்களிடத்திலே கூறுங்கள் என்பதாக இந்த இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதற்கு உண்டான அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அப்ப யார்கிட்ட நம்ம எது சொல்றதாக இருந்தாலும், யார்கிட்ட நம்ம எது கேட்கிறதாக இருந்தாலும் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தை இல்லாமல் நம்ம அதை சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து தூரமாக்கப்படுது. ஒரு நபிக்கு இந்த வார்த்தையை சொல்லலன்னு சொல்லி இறக்கி வச்ச வகை அல்லாஹ் சில நாட்களாக நிறுத்தி வைத்திருந்தான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் நாடினால்தான் இந்த அமல்களை கூட நம்மளால செய்ய முடியும். அதனாலதான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற அந்த திக்ரை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நம்மளால பெற முடியும். அதுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த 10 நாட்கள் அதிகமா ஓதுங்கன்னு சொல்றாங்க. இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ்வுடைய சிறப்பை பத்தி நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம்னா, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானின் பாதியாகும் என்பதாக சொல்றாங்க. வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்வது இருக்குது, இது மறுமையில் நன்மையினுடைய திராசை நிரப்பிவிடும் என்பதாக முஸ்லிம்ல 223வது ஹதீஸாக ஹஸரத்னா அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்னா அந்த ஒரு நன்மை நாளைக்கு மீசானுடைய திராசை நன்மைக்கு அளவாக அதிகமாக நன்மையை கொண்டு வந்து அது நிரப்பிவிடும் என்பதாக சொல்லப்படும். அதே போன்று அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது இது அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அளவுக்கு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, திக்ருகளிலேயே அல்லாஹ் ரொம்ப மகத்தான ஒரு திக்ர் இந்த அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்வது. அல்லாஹ் அக்பர் என்பதாக திக்ரு சொல்வது ரொம்ப மகத்தானது என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, அல்லாஹு அக்பர் என்பதாக ஒருவர் திக்ரு செய்தால் அவருக்கு நற்செய்தி சொல்லப்படாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நற்செய்தினா என்ன நற்செய்தி, அந்த நற்செய்தி சொர்க்கத்தை கொண்டு சொல்லப்படுமா என்பதாக கேட்கும் பொழுது, ஆம், அது சொர்க்கத்தை கொண்டு சொல்லப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் பிறையினுடைய 10 நாட்கள்ல தஸ்பீஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வது, தஹ்மீர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வது, தக்பீர் அல்லாஹு அக்பர் என்பதாக அல்லாஹ்வை அழைப்பது செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்தாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.